வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை. நம்ம ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, சோஷியலி எல்லா விதத்துலேயும் நம்ம மகிழ்ச்சிகரமாகவும் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் அது ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வெல்னஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவை எண்டு வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்னால் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் அப்படி கிடையாதுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளாடி என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், நம்ம எதுக்காக வாழ்கிறோம், நம்ம செய்யக்கூடிய செயல் அதுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறத உணர்த்துறது, நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கோ அல்லது ஆக்டிவிட்டீஸுக்கோ நம்முடைய செயல்பாடுகளுக்கோ ஒரு மீனிங், ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது மாதிரி இருக்கணும். அண்டு அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னாச்சுன்னா நான் என்னுடையது அதை தாண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு கிரேட்டர் ஒரு அப்பர் பர்பஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு எப்படின்னா நமக்கு ஒரு பர்சனல் வேல்யூ இருக்கும், நமக்குள்ள ஒரு மனம் அமைதி இருக்கும். அண்டு கடைசியில் அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் பார்த்திங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அல்லது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால, நான் இந்த சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதால ஹோலிஸ்டிக் வெல்னஸில் எப்படி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதுனா 5 பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் பீஸ் அண்ட் ஹார்மனி, மனம் அமைதி அண்டு அதில் ஒரு அகத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிடேஷனாக இருக்கலாம், மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கலாம், இல்லை நம்ம இறை வழிபாடுனே வச்சுக்கலாமே. இது ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் அது நம்ம ஒரு சேக்கிற ஒரு புனிதமான ஒரு அமைதியான ஸ்பேஸ்லேருந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு மைண்டு நல்ல குவைட் ஆகும். இது நம்முடைய சோல், நம்முடைய ஆன்மாவை பார்த்திங்கன்னா சூதனிங் பண்ணும். அண்டு ஒரு இன்னர் பேலன்ஸ், நமக்கு ஒரு சமநிலை ஏற்படுறதுன்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கிற போது நம்முடைய கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ஓவரால் வெல்பீயிங்கில் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டிவாக இருக்கும், ரைட்? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன். இப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன்ஸ் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுல சப்போர்ட்டிவாக இருக்குது. தான் செகண்ட் பாயிண்ட். எப்படின்னு பார்க்கலாமே, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நம்ம நிறைய ஸ்டடீஸும் அண்ட் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகுது, மனம் அமைதி அடையுது, அண்ட் மனம் ஸ்ட்ராங்கர் ஆகுது. ரெசிலியன்ஸ்னு சொல்கிறோம்ல, ஸ்ட்ராங்கர் ஆகுது. அப்போ அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃபாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி என்னென்னா ஒரு லைஃப்பில் நம்ம சில சேலஞ்சஸ் எல்லாம் வரும், நிறைய சவால்கள் வரும்ல. இதை பார்த்திங்கன்னா சுமூகமாக அணுகிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே ரைஸ் எபோவ் த ஸ்ட்ரெஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேலே போகிறது சப்போர்ட்டிவாக இருக்கும். மூன்றாவது விஷயம் என்னென்னா எமோஷ்னல் ரெசிலியன்ஸ். எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாத மனிதனே கிடையாது இல்லையா? அது ஹாப்பினஸாக இருக்கட்டும் அல்லது சாரோவாக இருக்கட்டும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ரெண்டுமே நமக்கு இருக்கும் இல்லையா? இது என்னன்னா இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி காரணம், நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சிச்சுவேஷன்ஸு அது நமக்கு ஏற்படுத்துது. அண்ட் அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் இல்லையா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் நமக்கு அந்த எமோஷன்ஸை நம்ம உணர்வோம். அதனுடைய ரீசன்ஸ் என்னது, அந்த சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? நம்மளோட என்விரான்மெண்ட்டையோ நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது, சிச்சுவேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதான் ரொம்ப முக்கியமான. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நான் என்னுடைய அகக்காட்சியில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அகத்தாய் பண்ணுறதா இருக்கட்டும், கம்பேஷன் இருக்கிறது, அக்செப்டன்ஸ். இப்படி சிச்சுவேஷன்ஸை இப்போ எப்படி இருக்குதோ அந்த சிச்சுவேஷன்ஸை அப்படியே நம்ம உள்ளதை உள்ளபடியாக நம்ம அக்செப்ட் பண்ணுறது, நல்ல எமோஷனல் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகிறதாக இருக்கட்டும். அண்டு ரொம்ப முக்கியமாக லைஃப்பில் தவிர்க்க முடியாத அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதாவது எந்த விதமான நெகட்டிவான எமோஷன்ஸ், அதாவது நெகட்டிவான ரியாக்ஷன் பண்ணாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணும், ஓவர் கம் பண்ணுறது, ஃபேஸ் பண்ண சப்போர்ட் பண்ணும். நான்காவது விஷயம் என்னென்னா ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அண்ட் மீனிங்கை கொடுக்கும். பாருங்கள், நம்ம வாழ்கிறதுக்கான பர்பஸ் என்னென்னு கண்டுபிடிப்போம். நம்ம செய்யக்கூடிய வேலைகள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் ஒரு ரியல் மீனிங்கை கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னென்னா நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்முடைய கரியரை பற்றின ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்றதுடைய பர்பஸ் நான் எனக்குங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பிக்கர் பர்பஸ் இருக்குது நம்ம உணர்வோம்.
அதாவது அது என்னுடைய கம்யூனிட்டியாக இருக்கலாம், என்னுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், என்னுடைய கண்ட்ரியாக இருக்கலாம், ஏன் இன்னும் கிளியராக சொல்ல போச்சுன்னா நம்முடைய வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான். இதான் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் வந்து பர்பஸ் இருக்கும். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி வந்து நமக்கு ஒரு கப்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு கொடுத்து அந்த கைடிங் ஃபோர்ஸாக இருக்குதோ, அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் கொடுக்கும். இப்போது 5வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா 5வது விஷயம் இஸ் அபவுட்னா, நான் சொன்னேன்ல ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது சோஷியல் பீயிங்ஸ் இல்லையா, நம்ம சமுதாயத்தோடு தான் வாழ்ந்தாகணும், ரைட்டா? இந்த இடத்துல வந்து 5வது பாயிண்ட் என்னென்னா கனெக்ஷன்ஸையும் கனெக்ஷன்ஸ் வித் அதர்ஸ் அண்ட் யூனிவர்ஸ், அதாவது மற்றவங்களுக்கு கூட அதில் ஒரு கனெக்ஷன்ஸ் அண்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு கூட ஒரு கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலி நம்மளை வந்து நர்ச்சர் பண்ணும்போது எகெயின் நான் சொன்னது மாதிரி அது வந்து மெடிடேஷன் மாதிரி ஆக்டிவிட்டீஸோ அல்லது ப்ரேயர்ஸாக இருக்கலாம், அல்லது ப்ரீதிங்கோ மைண்ட்ஃபுல்னஸோ, கேன் பி எனி கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ். இதை நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபவுண்ட் யூனிட்டி, அதாவது இது நான் அல்ல, நாம், இந்த பிரபஞ்சம் என்னுடையது, இதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா வந்து நம்ம இது பண்ண மூலமாக வந்து எம்பத்தி, மற்றவங்க எப்படி உணர்றாங்க அப்படிங்கிற ஃபீலிங், கம்பேஷன் அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் ஆகிறதுனால நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டே வந்து ஒரு பெட்டர் பிளேஸ் டு லீவாக நம்ம மாற்ற முடியும். ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? ஸோ ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வெல்னஸை பில்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் மெடிடேஷன். பட் நம்ம பண்ண வேண்டியதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமை நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒதுக்கி வைக்கணும். ஸோ செட் அசைட் டைம் ஃபார் ரெஃப்ளெக்ஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் ஏ கம்யூனிட்டி தட் ரெசனேட்ஸ் வித் யூ. இப்போ கம்யூனிட்டி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான, நம்ம எதை நோக்கி பயணிக்க நினைக்கிறோம், ஒரு இன்னர் பீஸ் நம்ம வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் நம்மளுடைய இதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒத்த சிந்தனை ஒத்த கருத்து இருக்கக்கூடிய பீப்புள் கூட அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியினுடைய பார்ட்டாக நம்ம மாறுறது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு இதன் மூலமாக எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டரான ஒரு லைஃப்பை நம்ம பெட்டரான ஒரு வெல்பீயிங்கை நம்ம வந்து கொண்டு போக முடியுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இவ்வளோ தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாங்க. அதே மாதிரி அது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.